வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11 குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். இது கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி ராசிக்கு 3ஆம் இடத்துல இது வரைக்கும் வக்கர காலங்களில் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தியாகி நேரடி பாதையில் பயணம் செய்ய போகிறார். அதாவது ஒரு கிரகம் வக்கரமாச்சுன்னா அதனுடைய பலன்களை மாற்றி கொடுக்கும். இது ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், 7.5 சனி. இது எப்படி இருக்கும்? இந்த சனி பகவானுடைய 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு கிரகம் வக்கரமாகுது, அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகம் வக்கரமாகுது. நிறைய தடைகள் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம், நிறைய தடையை பார்த்துருப்பீங்க. அந்த தடைகள், அதாவது படிப்பு சார்ந்த தடைகளாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சார்ந்து தடைகளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மைகள் தான். கிட்டத்தட்ட பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகிறது, நல்ல பலன்களே இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னால் படிப்பில் ஒரு சில தடைகள் இருக்கலாம். இப்போ சுக்கிர தசை, இப்போ ராசிக்கு 2ஆம் அதிபதி 7க்குடைய கிரகம். இந்த தசா காலத்தில் நிறைய பேருக்கு மனசு ரீதியாக பாதிச்சிருக்கும். ஏன்னா 7.5 சனியும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ குருவும் ஒரு சில காலமாக வக்கர கதியில் இருந்தார். நிறைய மனசு சார்ந்த தடைகள், படிப்பில் கூட ஒரு சில தடைகள், நினச்ச மாதிரி ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது, அதாவது மார்க்கு எடுக்க முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே இப்போ நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி இப்போ நடக்கும். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள். 7.5 சனி நடக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. 7.5 சனி பெருசாக அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு பாக்கியஸ்தானாதிபதி, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார். இது வரைக்கும் தடைகள் நிறைய இருந்திருக்கலாம். வேலை ரீதியாக புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்கள் பின்னாடி வரக்கூடிய 5 வருஷத்தில் இருப்பீங்க. அதாவது 20 வயசுக்கு மேலே 25 26 வயசு வரைக்கும் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது பெரிய கெடுபலன்களை கொடுக்காது என்னை பொறுத்த வரைக்கும். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இதில் நிறைய செலவுகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு திருமணம் சார்ந்த செலவுகள் கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. திருமணத்துக்காக நிறைய இப்போ வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திருமண மாற்றங்கள் உண்டு. இன்னொன்று, திருமணம் ஆனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செலவுகள், சுப செலவுகள் அதிகமாக வரும், தேவையில்லாத செலவுகள். அது ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லை. இப்போ சூரியன் 5க்குடைய கிரகம். இது நல்ல அமைப்பில் இருந்தால் தான் இந்த காலகட்டங்களில் ஒரு வேலை அமையும், தொழில் அமையும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியதுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். சூரியனே மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். லக்னத்துக்கோ ராசிக்கோ மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணால், நீசமாகி தசை பண்ணால் நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். அதாவது வேலை சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை தொழில் சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வருமானத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அது எல்லாமே தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் இந்த சூரிய தசையில். இப்போ அந்த வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு, அவரோட பார்வையில் சூரியன் இருந்தாலும் சரி, இல்லை சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் சரி, இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பண வரவுகளை கொடுக்கும் இந்த டைமில். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்தா ப்ரொமோஷன், திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திருமண வாய்ப்பு, இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அது மாறக்கூடிய வாய்ப்பு. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பலன்கள் இந்த சூரிய தசையில் இருக்குது. அதாவது சூரிய தசையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். என்னென்னா சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். தேவையில்லாத செலவு அது சுப விரயங்களாக மாற்றிங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி சரியில்லைனாக்காவே நிறைய செலவுகள், தேவையில்லாத செலவுகள், வண்டி வாகன செலவு, இது மாதிரிலாம் வைக்கலாம். கொஞ்சம் பார்த்துங்க. 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த குரு வக்கர காலங்களில். இதுக்கு காரணம் அப்படின்னாக்கா சனியுடைய நகர்வுகளும் எடுத்துக்கலாம். ஏன்னா விரயத்தில் வந்துட்டார் குரு. உங்களுக்கு வக்கர காலங்களில் இருந்தார்.
நிறைய பேருக்கு வந்து வேலை பிரச்சனை அது இதுன்ட்டு நிறைய கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, அந்த ப்ரொமோஷன் இல்லை. ஏன்னா சந்திர தசை பொறுத்த வரைக்கும் இது என்ன நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்துது அப்படின்ட்டு இப்போ சொல்லிடலாம். ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்குது. இது 4ஆம் பாதம் 3ஆம் பாதம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அதாவது கேது பகவான். இந்த கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால், சந்திரன் இருக்கு இல்லையா, இந்த சந்திரனோட தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனையில் வந்துடும். இப்போ செவ்வாய் அந்த வீட்டில் இருக்கும், இவர் வந்து ஆட்சி ஆகிடுவார். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி கூட நல்லாயிருக்கும். 7.5 சனி கூட அந்தளவுக்கு பெருசாக ப்ராப்ளத்தை கொடுக்காது. இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலை மாற்றங்களை கொடுக்கும். இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்கள் வச்சிங்களேன், நிறைய வேலை மாற்றங்கள். வேலையில் வந்து அதாவது வேலை மாறுமா, நல்லா வேலை போயிட்டுருக்கு, எப்படிங்க மாறுன்னு சொல்கிறீங்க அப்படிலாம். அப்படி கிடையாது. வேலையில் ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி வேலையில் ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு, அது மாதிரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, அது மாதிரி தசை ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க, அடி மேலே அடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பணம் லாக்காவோ, அது மாதிரி வருமானம் இல்லாமல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது மாதிரிலாம் இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், வீடு கொடுத்த கிரகமும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், செவ்வாயும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம் பரிவர்த்தனை இல்லாமல். அது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்க நிறைய பாதிப்பாங்க. அதாவது திருமண வாழ்க்கையில் நெருக்கடி கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, உங்களுக்கு விரைய சனி போயிட்டுருக்கு. இப்போ வந்து வண்டி வாகனத்தில் நிறைய செலவு வைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நிறைய கண்ட்ரோலுக்கு வரும். நிறைய தேவையில்லாத செலவுகள்லாம் இப்போ கண்ட்ரோலுக்கு வரும். வரக்கூடிய பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது மணி லாக் ஆகிருந்துச்சுனாக்கா அந்த பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. மனசார்ந்த பிரச்சனைகள், அதாவது மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க, அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள். 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒன்றுமே இல்லைங்க, இதில் வந்து என்னன்னாக்கா செவ்வாய் தசையில் மேஷ ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பாதிச்சிருக்காங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை 7.5 சனியும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து குரு வந்து வக்கரத்தில் இருந்தார். இது வரைக்கும் நிறைய வேலை சார்ந்து நிறைய ப்ராப்ளம், எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தடைகளை கொடுத்துருக்கும். அந்த தடைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தடைகள் விலகும், தேவையில்லாத செலவுகள் குறையும், கடன் பிரச்சனை குறையும். இந்த கடன் பிரச்சனை வந்து எங்கெல்லாம் உருவாகியிருக்கும் அப்படின்னா 6ஆம் இடத்தோட ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டிருந்தால், ஒன்று 6ல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம், இல்லை 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கலாம் அந்த செவ்வாய். அது மாதிரி இருக்கும்போது நிறைய அந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொடுத்துருந்தா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு வந்து மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கு, அந்த மருத்துவ செலவுகள் குறையும். இது மாதிரி நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இப்போ வந்து நேரடியாக இருக்கிறாரு, பரவாயில்ல ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள், கிட்டத்தட்ட அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு சுய ஜாதகத்தில் சனி பகவான் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சனீஸ்வரனோட வீட்டில் தான் இருக்குது ராகு கோச்சாரப்படி. அதுக்கு குருவுடைய பார்வையும் இப்போ சிறப்பாக கிடைக்குது. இதுக்கு முன்னாடி வக்ர பார்வை, இப்போ வந்து நேரடி பார்வை. சிறப்பான மாற்றங்களை தரும், பண வரவுகளை கொடுக்கும், மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனை தீரும். நீங்கள் வந்து இப்போ ஏதாவது மணி லாக் ஆகிருந்தா, ஏன்னா ஒரு ரொட்டேஷன் பணம் எங்கேயாவது லாக் ஆகிருக்கலாம், அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த திருமணம் தடையாக இருக்கும், அந்த தடையெல்லாம் இப்போ விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இப்போ 7.5 சனியில் அதிகப்படியாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிரும். அந்த வயசில் இருந்தாங்கன்னா, உங்கள் வயசு அதாவது உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற வயசில் பசங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வந்துடும். அது ஒன்று. இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு, அது மாதிரி ஒரு வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும், பொருளாதார ரீதியாக வேலை கிடைக்கும். இன்னொன்று அவங்களுக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது. அது இல்லாமல் இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்கள். வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் உஷாராக இருங்க தொழில் ரீதியாக. வேற அதாவது சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் கூட 2 பலன்களும், அதாவது நல்லது கெட்டது கலந்தே நடக்கும். செலவு வரவு எல்லாமே இருக்கும். இப்போ பணம் வரலன்னா அந்த பணமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் கொஞ்சம் ரன் ஆகலை, அது நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. தொழில் வந்து இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னென்னா ராகு தசை மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா
வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இல்லை, அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா, அவயோக கிரகத்தோடு சேர்ந்திருந்தால், பாவ கிரகத்தோடு சேர்ந்திருந்தால், அதெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு வந்து இந்த மேஷராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது புதனோட வீட்டில் இருக்கும். புதனோட வீட்டில் இருந்து, அதாவது 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்புன்னு சொல்லலாம். அதாவது உபஜயஸ்தானங்களில் ராகு இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியும் ஒரு கடன் பிரச்சனை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகள் கன்ஃபார்மாக கொடுக்காது. முடியறதுங்காட்டியும் நீங்கள் வந்து ஒரு பணம் வருது அப்படின்னாக்கா அந்த பணத்தை வந்து எப்படியா சேமிக்கிற வழி பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவி பேர்லையோ இல்லை கணவர் பேர்லையோ இல்லை பசங்க பேர்லையோ ஏதோ ஒரு சொத்து வாங்கி விடுறது, இடம் வாங்கி போடுறது, இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிற பணத்தை சேமிப்பு பண்ணிக்க. மேலே மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடன் பிரச்சனையில் கொடுக்கும். யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது இந்த காலகட்டங்களில் வேண்டாம். ஏன்னா 7.5 சனி, அது வந்து நம்ம அதை மெயினாக சொல்லி ஆகணும். குரு வந்து நல்லா இருக்காரு, அந்த வளர்ச்சி கொடுக்கும் இந்த வளர்ச்சி கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல அது ஒரு மறைவு ஸ்தானம். குருவே வந்து பாக்கியஸ்தானாதிபதியே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பலம் இல்லாமல் தான் இருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்து வரக்கூடிய பயிற்சி வேணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய பயிற்சினாக்கா இப்போ குருடைய பயிற்சி சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வேலை ரீதியாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்ததோ, நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்ததோ, வேலை உங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு தசையில் இருக்கிற நபர்களுக்கு ராகு தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். இருக்கிற அதாவது கொஞ்ச நஞ்ச பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடன் கொடுத்து இது மாதிரி இல்லை கடன் வாங்கி இது மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் உள்ளாக்கிக்க கூடாது. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குருதசை சொல்லவே தேவையில்லை. இப்போ வந்து குருதசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா குருதசை நடந்துட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ குரு வந்து எனக்கு ரொம்ப இதுவாக கொடுக்குறாரு, இந்த குருதசையில் சரியில்லை அப்படின்னா ஒரு சில காலமாக வேலை ரீதியாக பிரச்சனை இருக்கலாம், உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம், மருத்துவ செலவுகள் இருக்கலாம். இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடனே இப்போ குரு வக்கர நிவர்த்திக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். குருதசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மன உளைச்சலேருந்து வெளியே வருவீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு சிறப்பான மாற்றமாக இருக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, அது மாதிரி குடும்பத்தில் சுப விசேஷம் நடக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டி குறையா நின்றுது, அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை சொல்லவே தேவையில்லை. நல்ல ஒரு தசைன்னு சொல்ல முடியாது. இந்த வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான். அதிகபட்சமாக வந்து வீட்டில் ஒரு ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, இது வந்து கடைசி 7.5 சனி அப்படின்னு சொல்லலாம். இந்த 80 வயசுக்கு மேலே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரண சனி அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுட்காலத்தை தீர்மானிக்கிறது உங்களுடைய குழந்தைகள் ஜாதகம், உங்களுடைய மனைவி இல்லை கணவர், அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாதகம் இல்லை பேரப்பிள்ளைகளோட ஜாதகம் மெயினாக. ஏன்னா இந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம், மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். என்ன உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய வந்து கோயில் போயிட்டு வர்றது நல்லது. மனசு அமைதியாக வச்சுங்க. தேவையில்லாத சிந்தனைகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிட்டத்தட்ட அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு கிடைக்கும். நன்றி.